ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். மகா பெரியவாளை மக்கள் ஏன் மறக்க முடியவில்லை என்று தெரியுமா? காஞ்சி மகா பெரியவாளை பற்றி பேசும்போது பலர் பல விஷயங்களை நினைவு கூர்கிறார்கள். சிலர் அவரது ஞானத்தை பற்றி பேசுகிறார்கள். சிலர் அவரது உபதேசங்களை நினைவு கூர்கிறார்கள். சிலர் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பகர்கிறார்கள். ஆனால் அவரை நேரில் தரிசித்தவர்களின் அனுபவங்களை படிக்கும்போது ஒரு உணர்வு மீண்டும் மீண்டும் நம் மனதில் பதிகிறது. இவ்வளவு பெரிய மகான், ஆனால் இவ்வளவு எளிமையா? அதுதான் மகா பெரியவாளின் தனி சிறப்பு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் ஆடம்பரத்திற்கு இடமில்லை. தனக்காக எதையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை. உயர்ந்த பதவியில் இருந்தும் உன்னதமான மனதோடு வாழ்ந்தார். அவரை தரிசிக்க வந்தவர்கள் அவருடைய அறிவை மட்டுமல்ல, அவருடைய எளிமையையும் தரிசித்தார்கள். அதனால்தான் அவரை சந்தித்தவர்கள் ஒரு மடாதிபதியை பார்த்துவிட்டு வந்தோம் என்று மட்டும் சொல்லவில்லை. எவ்வளவு எளிமையாக வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டிய ஒருவரை சந்தித்துவிட்டு வந்தோம் என்ற மனநிறைவோடு திரும்பி சென்றார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில் வசதிகள் அதிகரித்திருக்கலாம், ஆனால் மன நிறைவு அதிகரிக்கிறதா? இந்த கேள்வியை நமக்குள் எழுப்பும் வாழ்க்கையை வாழ்ந்தவர் மகா பெரியவாள். அவர் எளிமையை பற்றி அதிகமாக பேசவில்லை, எளிமையாகவே இருந்தார். அவர் தியாகத்தை பற்றி விளக்கவில்லை, தியாகமாகவே வாழ்ந்தார். அவர் பணிவை பற்றி போதிக்கவில்லை, பணிவோடு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் அவரை நினைக்கும் ஆராதிக்கும் மக்களின் எண்ணிக்கை மட்டும் குறையவில்லை. ஏனெனில் சில மனிதர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளால் நினைவில் நிற்பார்கள், சிலர் அவர்கள் செய்த செயல்களால் நினைவில் நிலைப்பார்கள். ஆனால் மகா பெரியவாள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையால் நினைவில் நிற்கிறார். அதனால்தான் இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரை நினைக்கும் போது மனதில் முதலில் தோன்றுவது அவரது மேன்மை அல்ல, அவரது எளிமை. அந்த எளிமையில்தான் அவரது உயரமும் இருந்தது. அந்த உயரத்தில்தான் அவரது கருணையும் இருந்தது. அந்த கருணையில்தான் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் வாழ்ந்தது, வாழ்கிறது, வாழும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.